வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃப்ரேஸில் இருக்கிறன்னா த்ரோ அவே. த்ரோ அவேனா டிஸ்கார்ட் சம்திங் வென் நோ லாங்கர் நீடட். அதாவது வீட்டில் ரொம்ப நாளாக தேவையில்லாமல் ஒரு பொருள் இருக்கும், அதாவது இதுக்கு மேலே நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க தானே, அந்த மாதிரி பொருளை தூக்கி எறிகிறது, இதுக்கு பேர் தான் த்ரோ அவேன்னு சொல்லுவாங்க. வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ த்ரூ அவே த ப்ரோக்கன் டாய். உடந்தை பொம்மைகளை தூக்கி எறிந்தாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் ப்ரேஸில் வரப்பு என்னென்னா கேஷ் இன். கேஷ் இன்னா கன்வெர்ட் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், கேஷினோ சிப்ஸ் அண்ட் எக்ட் இன்ட்டு மணி. அதாவது ஒரு பாண்டு பேப்பரை பணமாக மாற்றுறது, இல்லைன்னா அந்த கேஷினோவில் அந்த காயின் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துட்டு பணமாக மாற்றுறது. இந்த மாதிரி மாற்றுறதுக்கு தான் கேஷின் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ கேஷ்ட் இன் மை சேவிங்ஸ் பாண்ட். எனது சேமிப்பு பத்திரங்களை பணமாக்கினேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேர்ட் ப்ரேஸில் இருப்ப என்னென்னா பிக் அவுட். பிக் அவுட்னா சூஸ், அதாவது செலக்ட் பண்ண சொல்லுவாங்களா, இது வேணுமா அது வேணுமா சூஸ் பண்ணிங்க தானே, இதுக்கு இந்த ப்ரேஸில் இருப்ப யூஸ் பண்ணுவாங்க. வாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ பிக்ட் அவுட் எ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அவள் ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாள். இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சூஸ்க்கு பதிலாக பிக் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வர நெக்ஸ்ட்டு ப்ரேஸில் இருப்பது என்னென்னா ஃபால் இன் லவ். ஃபால் இன் லவ்னா டு பிகின் டு லவ். டு பிகின் டு லவ், அதான் அந்த பார்த்தோன்னே காதலில் விழுவாங்க தானே, காதலில் விழுந்தேன், அந்த மாதிரி பார்த்தோன்னே காதலிக்க ஆரம்பிக்கிறது, இதுக்கு தான் இந்த ஃபால் இன் லவ் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ ஃபெல் இன் லவ் வித் அபி. அவர் அபியை காதலித்தார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பது என்னென்னா புட் அவே. புட் அவேனா புட் சம்திங் பேக் இன் த கரெக்ட் பிளேஸ். அதாவது ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அதே இடத்துல வைக்கிறதுக்கு தான் புட் அவே யூஸ் பண்ணணும். சரிங்களா, வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புட் அவே யுவர் டாய்ஸ். பொம்மையை அதோட இடத்துல வை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸில் இருப்பதுன்னா சில் அவுட். சில் அவுட்னா ரிலாக்ஸ், நிதானமாக இரு அப்படிங்கிற அர்த்தம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சில் அவுட், டோன்ட் ஒரி அபவுட் இட். நிதானமாக இருங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பது என்னென்னா புட் அப் வித். புட் அப் வித் அப்படின்னா டால்ரேட், அதாவது சகிச்சு கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சகிச்சு கொள்கிறது, பொறுத்து கொள்வது, அந்த மாதிரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த டால்ரேட்டுங்கலாம் அதான் மீனிங். அதுக்கு பதில் நீங்கள் இந்த புட் அப் வித் அதை இங்கே யூஸ் பண்ணலாம். வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ புட்ஸ் அப் வித் ஹர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் ஃபார் த சேலரி. அவள் சம்பளத்திற்காக அழுத்தமான வேலையை சகித்து கொண்டால், இல்லைன்னா பொறுத்து கொள்கிறாள், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஃப்ரேஸில் இருப்பதுன்னா ப்ரிங் பேக். ப்ரிங் பேக்னா ரிட்டர்ன், அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் கிராஸ் பண்ணி போகும்போது டக்குன்னு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்த ஞாபகம் உங்களுக்கு வரும், அப்படி தானே, உங்கள் மெமரியை திருப்பி கொண்டு வருது தானே, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த ப்ரிங் பேக் அப்படிங்கிற ஃப்ரேஸில் யூஸ் பண்ணலாம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஸ்மெல் பிரிங்ஸ் பேக் மெமரிஸ் ஆஃப் மை சைல்ட்ஹுட். வாசனை என் குழந்தை பருவத்தை திருப்பி நினைவுபடுத்துகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு ப்ரேஸில் இருப்பது என்னென்னா கோத்ரூ. இந்த வேர்டை நீங்கள் ரொம்ப அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஸ்கூலில் டீச்சர்லாம் சொல்லுவாங்க, கோத்ரூ பண்ணிட்டு வா, கோத்ரூ பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கோத்ரூன்னு ஒன்றும் இல்லை, படித்ததையே திரும்ப படிக்கிறது தான். வாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வென்ட் த்ரூ மை நோட்ஸ் பிஃபோர் த எக்ஸாம். பரீட்சைக்கு முன் எனது குறிப்புகளை மீண்டும் வாசித்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வர லாஸ்ட் ப்ரேஸில் இருக்குது என்னென்னா கம் அக்ராஸ். கம் அக்ராஸ்னால் என்கவுண்டர் ஆர் மீட் சம் ஒன் அன்எக்ஸ்பெக்டட்லி. தற்செயலாக பார்த்தல், அதாவது நீங்கள் எங்கேயாவது போயிருப்பீங்க, எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போயிருக்கும்போது
தற்செயலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை யாரையா பார்த்துருப்பீங்க தானே, அந்த மாதிரி தற்செயலாக எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கு நீங்கள் இந்த கம் அக்ராஸை யூஸ் பண்ணலாம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ கேம் அக்ராஸ் an old friend at the party. பார்ட்டியில் ஒரு பழைய நண்பரை தற்செயலாக கண்டேன்.